பெருங்கடலில் உருவாகும் எல் நினோ உலகின் காலநிலை அமைப்பையே மாற்றியமைக்கும் சக்தி கொண்ட ஒரு இயற்கை நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்டுள்ள நிலையில் அதிக வெப்பம், நீடித்த வறட்சி, திடீர் கனமழை மற்றும் பேரழிவு, வெள்ளம் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் பருவமழையின் தாக்கத்தை இன்று இந்தியா நேரடியாக உணரத் தொடங்கியுள்ளது. உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, குஜராத், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லி மட்டுமின்றி மும்பை, புனே போன்ற நகரங்களும் வெள்ள நீரில் மூழ்கி போக்குவரத்து தடைப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வெள்ள தடுப்பு மற்றும் வடிகால் மேம்பாட்டுக்காக செலவிடப்பட்டும் ஏன் இந்தியாவின் பெருநகரங்கள் மழை பெய்தாலே வெள்ளத்தில் மிதக்கின்றன என்பதை அலசுகிறது இந்த காணொளி. மும்பை போன்ற தலைநகரங்களின் பெரும்பாலான மழைநீர் வடிகால் அமைப்புகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை. அந்த காலத்தில் மணிக்கு 25 முதல் 30 மில்லிமீட்டர் வரை பெய்யும் மழையை மட்டுமே சமாளிக்கும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது காலநிலை மாற்றத்தால் குறுகிய நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான கனமழை கொட்டி தீர்க்கிறது. அதற்கேற்ப மழைநீர் வடிகால் அமைப்புகள் முழுமையாக மேம்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. நகரமயமாக்கல் அதிகரித்து வருவதால் ஏரி, குளம், இயற்கை நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் நகருக்குள்ளேயே புகுந்து விடுகிறது. அங்கும் மண் தரைகள் கான்கிரீட் தளங்களாக மாற்றப்பட்டுள்ளதால் மழைநீர் உறிஞ்ச வழியில்லாமல் அங்கேயே தங்கிவிடுகிறது. பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே வடிகால்கள் மற்றும் பெரிய கால்வாய்களில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் சேறுகளை தூர்வாரும் பணிகள் முறையாக செய்யப்படுவதில்லை எனவும், பணிகள் நடைபெற்றாலும் கண்துடைப்புக்கு மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடலோர நகரமான மும்பையில் பருவமழையின் போது கடலில் கடுமையான அலைகளின் சீற்றம் ஏற்படும். கடல் மட்டம் உயரும் போது நகரத்திலிருந்து வெளியேறும் மழை நீர் கடலுக்குள் செல்ல முடியாமல் மீண்டும் நகரத்திற்குள்ளேயே வந்துவிடும். இதனால் இங்கு மழைநீர் தேங்கி பிரச்சனை ஏற்படுவதாக சொல்கின்றனர். முறையான திட்டமிடல் இல்லாதவரை எத்தனை கோடிகள் கொட்டினாலும் பெருநகரங்கள் வெள்ளத்தில் மிதப்பதை தடுக்க முடியாது என்பதை நிதர்சனம்.